அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பதற்கான அந்த தகவலை தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கல்லூரி கல்வி இயக்கம் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து +2 ரிசல்ட் வர இருக்கிறதால இந்த கல்வியாண்டு 2024-25 இந்த கல்வியாண்டுக்கான யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு ஆன்லைனில் வந்து விண்ணப்பத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நாளைக்கு +2 ரிசல்ட் வெளியாகுது. அந்த +2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஜி கோர்ஸுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்மிஷன் போடுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம் யூஜி கோர்ஸுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜ்லேயே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் வாங்கி காலேஜில் கொடுப்போம். பட் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைன் வழியே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்லைன் வழியே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான். இப்போ அதுக்கான அறிவிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க 5/5/2024. அப்போ 6ஆம் தேதியிலேருந்து 10 பேர் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீ ஆன்லைனில் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். நாளைக்கு +2 ரிசல்ட் வரதால் அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு தான் அது. 2024-25 அதாவது இளநிலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை 2024-25 அறிவிப்பு என்ன கொடுத்தாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு அந்த ஃபஸ்ட் இயருக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா www.tngasa.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நாளைக்கு டேட் அதாவது 6/5/2024 நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டே என்றைக்குன்னு சொல்லலை, பட் நாளையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நமக்கு இண்டிவிஜுவலாகவே நீங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ உங்களோட சொந்தக்காரங்களும் நீங்கள் ஆன்லைனில் நீங்களே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு நெட்டு வசதி இல்லை, அப்ளை பண்ண முடியல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படி ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம், மாணவர் சேர்க்கைக்கான அந்த உதவி மையங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே வந்து சென்டர் வச்சுருக்கிறாங்க. அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்ளை பண்ணுறதுக்கு? முதல்ல +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 ரூபா, ஜென்ரலுக்கு 48 ரூபா, பதிவு கட்டணம் 2 ரூபா, டோட்டலாக 50 ரூபா. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டணம் கிடையாது. பட் இந்த பதிவு கட்டணம் 2 ரூபா மட்டும் கட்டணும். நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டணும். டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ பேமெண்ட் நீங்கள் எப்படி வேணாலும் அந்த பேமெண்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு 2 ரூபா மட்டும்தான், அந்த பதிவு கட்டணம் மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டு. சரிங்களா? அப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவையோ அதை நீங்கள் தெளிவாக வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாம் +2 ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. மெயினாக ஒரு வேலிட் மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் எல்லா டாக்குமெண்ட், அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், அதாவது டெம்பரரி மார்க் ஷீட் அது இருந்தாலும் சரி, அதில் மார்க் மட்டுமே போதும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம், நேட்டிவிட்டி எல்லாமே எடுத்து வச்சிங்க. இது ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எல்லாமே தேவைப்படும். நீங்கள் ஆன்லைனுக்கு அப்ளை பண்ண மெயினாக கவனிக்க வேண்டிய அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எத்தனை காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த ஒவ்வொரு காலேஜையும் நீங்கள் அதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எத்தனை காலேஜாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் கூட எந்த காலேஜ் எத்தனை கோர்ஸ்க்குனாலும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து எந்த காலேஜில் சேர போகிறீங்க முதல்ல முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறமா என்ன கோர்ஸு சேர போகிறீங்க முடிவு பண்ணிங்க. அந்த காலேஜில் அந்த கோர்ஸு என்ன மாதிரி மெத்தட்லாம் இருக்குது, ஷிஃப்ட் 1 இருக்கா, ஷிஃப்ட் 2 இருக்கா, தமிழ் மீடியம் இருக்கா, இங்கிலீஷ் மீடியம் இருக்கா, என்னென்ன கோர்ஸ்லாம் எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி, இப்போ பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மெத்தட்லேயும் இருக்குது, ஒரே கோர்ஸாகவும் இருக்குது. அப்போ ஷிஃப்ட் மெத்தடில் இருக்கும்போது ஷிஃப்ட் 1லேயும் இருக்குது, 2லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கோர்ஸு எப்படி ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து தமிழ் மீடியம் மட்டும் தான் படிப்பேன், இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அப்படி மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இருக்கிற எல்லா கோர்ஸுமே நீங்கள் வந்து சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அப்ளிகேஷனில் தமிழ்நாட்டு கூட நீங்கள் எல்லா காலேஜுக்கும் நீங்கள் எத்தனை அப்ளிகேஷனும் நீங்கள் போடலாம், எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு விட்றாதீங்க. ஏன்னா வரக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தும் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தும் தான் நம்மளோட அட்மிஷன் வந்து இருக்கும். அதனால் நம்ம போட்ட எல்லாத்துக்கும் வந்து நமக்கு அட்மிஷன் கிடச்சின்னு சொல்ல முடியாது. பட் கட் ஆஃப் மார்க் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ஸை மட்டும் போடாமல் அந்த கோர்ஸு எந்த ஷிஃப்ட்டில் எந்த மீடியத்தில் இருக்கோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். அது தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் எலிஜிபிளாக இருக்கோ, நீங்கள் இப்போ சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப் நிறைய குரூப் இருக்கும். அப்போ நம்ம குரூப்புக்கு +2 எடுத்த குரூப் தகுந்த மாதிரி தான் நம்ம கோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஒரு கோர்ஸ் எய்ம் பண்ணி மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி காலேஜ் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறதால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் எலிஜிபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, இதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வந்து வெளியாகிருக்கு. இப்போ நாளைக்கு +2 ரிசல்ட் வந்தமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஃபர்தராக வந்து இன்னும் எதுவும் அப்டேட் பண்ணலை. இந்த டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு தான் வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 175 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.